வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹவ் ஆர் யூ ஆல்? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் வந்து எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் த ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் த பேபிஸ். மேட்ச் த ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் த பேபிஸ். எப்படி சொல்வீங்க? மேட்ச் த ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் த பேபிஸ். ஸோ அங்கே வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து தமிழில் எழுதியிருக்கேன் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. Match the farm animals and their babies. And their babies. ஸோ மேட்ச்னா பொறுத்துக, பண்ணை விலங்குகள், பறவைகள், ஃபார்ம் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ்னால் விலங்குகள், பண்ணையில் இருக்கிற பறவைகளும் அதோட குட்டிகள். ஸோ இது தமிழில் சொல்கிறது வந்து பொறுத்துக, பண்ணை விலங்குகள், பறவைகளின் குழந்தைகள். ஸோ ஷீப், SHEEP, ஷீப். ஸோ இங்கே வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இதை நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், இப்போவே டைம் கொடுக்குறேன். நான் சொல்லும்போதே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், எதுக்கு எது பொருந்துன்னு பார்த்து சொல்லுங்கள். ஷீப், cat, dog, pig, cow, goose, horse, duck, goat, chicken or hen, kitten, piglet, puppy, lamb, kid, calf, gosling, foal, duckling. ஸோ இப்போ இதுக்கு என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பொருத்திடலாம். இதுக்கு மாத்திரம் நீங்களே சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஷீப்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஷீப்னா வந்து செம்மறி ஆடு, கேட்டுனா பூனை, டாக்னா நாய், பிக்குனா பன்னி, கேவ்னா மாடு, பசுமாடு, கூஸ்னா வாத்து, ஹோஸ்னா குதிரை, டக்னாலும் வாத்து தான், கோட்டுனா ஆடு. ஸோ ஹென்னுனா பெட்டைக்கோழி இல்லையா? சிக்கன்னா வந்து சிக்கனும் சொல்லுவாங்க, ஆனால் சிக்கன்னா வந்து நம்ம சாப்பிட்றது தான் சிக்கன் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ பொதுவாக சிக்கன் சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன்னா வந்து அதை சாப்பிட்றது தான் சொல்ல முடியும். உயிரோடு இருக்கிற கோழியை வந்து ஹென்னுன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இதில் என்ன வரும்? இதுக்கு நம்ம பொருள் சொல்ல முடியாது. இப்போ பொருள் சொல்லிட்டோம், உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா? விடை தெரிஞ்சிடும், ஆன்சர் தெரிஞ்சிடும். அதனால் நீங்களே யோசனை பண்ணுங்கள் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு. கிட்டன், பிக்லெட், பப்பி, lamb, kid, calf, gosling, foal, duckling. மேட்ச் பண்ணிட்டீங்களா? நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சா? இப்போ நீங்கள் அதை மேட்ச் பண்ணிகிட்ருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு இன்னொன்று 2 இது சொல்கிறேன். இப்போது கூஸ்னாலும் நான் வாத்து தான் சொன்னேன். அடுத்தபடியாக வந்து டக்குனாலும் வாத்து தான் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த கூஸுக்கும் வாத்து, டக்குக்கும் வாத்து, அதில் என்ன வித்தியாசம்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊரில் நம்ம எல்லாமே வாத்துன்னு தான் சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ கூஸுன்றது வந்து அதுக்கு வந்து இந்த டக்கை விட, டக்கு வாத்து தான் கூஸு வாத்து தான் சொல்லியாச்சு இல்லைங்களா? ஸோ டக்கோட கழுத்தை விட கூஸுக்கு கழுத்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். அது வந்து வாத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். கூஸ் வந்து இந்த கூஸ் இருக்கு இல்லையா, இந்த கூஸ் வந்து இந்த வாத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கூஸுக்கு வந்து கழுத்து வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இந்த டக்கு வாத்தை விட. அடுத்தபடியாக வந்து இந்த கூஸுங்க வந்து என்னென்னா வழக்கமாக வந்து நிலத்தில் இருக்கிறத தான் சாப்பிடும். இப்போது என்ன சொல்கிறது, நிலத்தில் வந்து ஏதானும் புழு பூச்சிங்க இருக்கும் இல்லையா, அதை தான் சாப்பிடும். ஆனால் இந்த டக்குன்றது வந்து என்னென்னா தண்ணியில் இருக்கிறதையும் சாப்பிடும். அது தண்ணியில் மூக்கியும் விழுந்துடும்.
இதுங்க கூஸுக்கு வந்து ரொம்ப சத்தம் போடுறது வந்து ரொம்ப பெருசாக சத்தம் போடுங்க. வாத்துங்க நம்ம வழக்கமாக சொல்லுவோம் குவாக் குவாக் குவாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு தமிழ் படத்தில் கூட இவங்க தேவயானி நடிச்சிருக்காங்க, சரத்குமார் நடிச்சிருக்காங்க, அவர் சந்திரசேகரா இந்த சிரிப்பு நடிகர் அவர் கூட நோ மோர்னு சொல்லுவோம். நோ மோர்னா இறந்து போயிட்டார். ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அதாவது அந்த இங்கிலீஷில் வந்து ஈஃபமிசம்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து இடக்கர் அடக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை வந்து வேறு ஒரு வார்த்தைகளால் மறைந்து ஒரு வார்த்தைகளால் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லுவோம், நோ மோர். நோனா இல்லைன்னு அர்த்தம், மோர்னா இதுக்கு மேலே இல்லைன்னு அர்த்தம். நோ மோர். ஸோ ஹீஸ் நோ மோர். அந்த படத்தில் கூட சரத்குமார் கூட நடிச்சிட்டு இருந்தாருங்களே ஒரு சிரிப்பு நடிகர், அவர் பேர் சந்திரசேகர் தான் நினைக்கிறேன் இல்லையா? சரியாக நினைவில் இல்லை. ஸோ அப்போ அவங்க வந்து ஏதோ வரும்போது வாத்து 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 நகர அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வாத்துக்கு கேட்கல, நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கலையான்னு தேவயானி கேட்பாங்க இல்லையா? அப்போ சொல்லுவாங்களே, வாத்துக்கு கேட்கலிங்களே அப்படின்னுவாங்களே. அந்த மாதிரி வாத்து குவாக் குவாக் குவாக்குன்னு கத்தும் இல்லைங்களா வாத்து. அந்த மாதிரி அந்த வாத்துங்க வந்து ரொம்ப மெதுவாக கத்துங்க, அமைதியாக இருக்குங்க வாத்துங்க. இந்த கூஸுங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதிகமாக ரொம்ப சத்தம் போட்டு கத்தும். அதுலேயும் எப்போன்னா அந்த குஞ்சு பொரிக்குது இல்லைங்களா, ப்ரீடிங் சீசன்னு சொல்லுவோம். ப்ரீடுனா வந்து குஞ்சு பொரிக்கிறது, குழந்தை பிறக்கிறது, ப்ரீட் பண்ணுறது. அதாவது என்ன சொல்கிறது, ப்ரீடிங்னா வந்து அடுத்த இதை வந்து வளர்க்குறது, அதுக்கு தான் ப்ரீடிங்னு சொல்கிறது. BREEDING. அந்த ப்ரீடிங் சீசனில் வந்து இந்த கூஸுன்ற வாத்து வந்து ரொம்ப கத்தும். நான் வந்து ஒரு தடவை வந்து இப்போ நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க ஆன்சர்ஸை. நான் ஒரு தடவை வந்து ஸ்ட்ராட்ஃபர்ட் அப்பான் ஏவன் ஒன்று இருக்குது யுனைடெட் கிங்டத்தில். அங்கே தான் வந்து ஷேக்ஸ்பியர் பிறந்தார். ஷேக்ஸ்பியர்னு யாருன்னு தெரியுங்களா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ரோமியோ அண்ட் ஜூலியட்டு அப்படின்னு இதெல்லாம் எழுதியிருக்காரு இல்லைங்களா? அந்த ஷேக்ஸ்பியர்ன்ற புலவர் இருக்கிற இடம் வந்து ஸ்ட்ராட்ஃபர்ட் அப்பான் எய்வான்னு சொல்லிட்டு. எய்வான்றது ஒரு நதி பேர். லண்டனில் இருக்கிறதோட நதி பேர் வந்து தேம்ஸ்ன்னு சொல்லுவோம். THAMES, தேம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்ஃபர்ட் அப்பான் ஏவனில் இருக்கிறது வந்து ஏவான்னு சொல்லுவாங்க. அப் ஆன் ஏவான்னா அந்த ஸ்ட்ராட்ஃபர்டுன்றது வந்து அந்த ஏவான்ற AVONன்னு சொல்லிட்டு அந்த நதி மேலே இருக்குதுன்னு அர்த்தம், ஸ்ட்ராட்ஃபர்ட் அப்பான் ஏவன். ஏன்னா வந்து லண்டனில் ஒரு ஸ்ட்ராட்ஃபர்ட் இருக்குது, அதனால் வந்து அதுக்கு அந்த பேர் வந்து ஸ்ட்ராட்ஃபர்ட் அப்பான் ஏவன். அங்கே தான் வந்து ஷேக்ஸ்பியர் பிறந்திருக்கார். அங்கே போயிருந்தபோது நான் இந்த வாத்துக்களை நான் பார்த்தேன், இந்த அப்பான் ஏவானில் வந்து பார்த்தேன். இந்த கூஸுங்களை எல்லாம் பயங்கரமாக நல்லா சத்தம் போட்டுட்டு இருந்துங்க ரொம்ப. ஆனால் அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன், எதுவுமே நான் உங்களுக்கு போடல. முதல்லலாம் நான் நிறைய போயிட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். உட்காந்து நாள் ஃபுல்லாக உட்காந்து நான் அதெல்லாம் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், ஃபேமிலிக்கெல்லாம் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ ஃப்ரைடே நைட்டு உட்காந்தனா, என்ன மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் இருக்கும், ஃப்ரைடே நைட் உட்காந்துனா எடிட் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா இதோ முடிச்சிடலாம் அதுக்கு பாட்டு மேட்ச் பண்ணணும், அதெல்லாம் பண்ணி பார்த்தா விடிய காலத்தில் 4 AM ஆகிட்ருக்கும், 4 மணி ஆகிட்ருக்கும். அப்புறம் தூக்கம் கண்ணு சொக்கும், அப்புறம் படுத்து விழுந்திருப்பேன் ஃப்ரைடேல. அதனால் இப்போ அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறதை விட்டுட்டேன், நிறைய டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த கூஸை வந்து நான் அங்கே கூட பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கத்துன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஷீப், கேட், டாக், பிக், cow, goose, horse, duck, goat, chicken, hen. ஸோ அதோட குட்டிகளை மாற்றி போட்டிருக்கேன். கிட்டன், பிக்லெட், பப்பி, lamb, kid, calf, gosling, foal, duckling, blank. ஓகே, நிச்சயமாக இங்கே எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து சிக்கனுக்கு என்னன்றதே எனக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் உங்களை அதுக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லா இதையும் நான் வந்து சொல்லாமல் போக போகிறதில்ல. இந்த பதிவிலேயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். எக்ஸப்ட் சிக்கனுக்கு மாத்திரம், ஹென்னுக்கு மாத்திரம் சொல்லலை. ஹென்னுக்கு என்ன வரும்ன்றது நீங்கள் எழுதுங்க. இப்போ தெரியுதுங்களா? மேட்ச் த ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் தேர் பேபிஸ். பண்ணை விலங்குகள், பறவைகளின் குழந்தைகள். ஷீப்னா செம்மறியாடு, அதோட குட்டி பேர் லேம். ஸோ இங்கே பாருங்கள், நான் லேம் சொல்லும்போது பியை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன். பியை வந்து உச்சரிப்பு கிடையாது. லேம், லேம்.
LAM அப்படி தான் சொல்லுவோம், lamb. ஓகே, தமிழ் நான் எழுதியிருக்கேன், ஷீப்புன்னு எழுதியிருக்கேன், ஷீப். lamb, இது லேம்னே சொல்லக்கூடாது, அவ்வளோதான் நம்மளால் தமிழ் எழுத முடியும், அதனால் lamb. ஓகே, செம்மறி ஆட்டுக்குட்டி, செம்மறி ஆட்டுக்குட்டி. கேட், கேட்டுக்கு வந்து கேட்டுன்னு சொல்கிறோம். பூனை, எல்லாருக்கும் கேட் சொல்ல தெரியும் நிச்சயமாக. அதோட குட்டிங்களுக்கு பேர் வந்து, பூனைக்குட்டிக்கு பேர் வந்து கிட்டன். கிட்டன், KITTEN, கிட்டன், பூனைக்குட்டி. டாக், DOG, டாக், நாயின்னு தெரியும். அதோட நாய்க்குட்டிக்கு பேர் பப்பி, PUPPY, பப்பி, நாய்க்குட்டி. சார் தமிழ் யாரும் படிக்கிறது இருந்தால் கூட நீங்கள் வந்து இது மூலமாக தமிழில் படிச்சுக்கலாம். இன்னும் சில பேருக்கு உங்களுக்கு தமிழ் ரொம்ப தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்துக்கள்லாம் வந்து நீங்கள் வந்து நான் ஒரு இசை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் தனியாக எழுத்துக்கள் எழுதியிருக்கேன், காஞாச்சா எல்லாம் எழுதியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எழுத படிக்கிறது எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே ஒரு மொழியை வந்து நம்ம எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம வந்து யார்கிட்டேயும் உதவி கேட்க வேண்டியதில்லை, மற்றவங்களுக்கும் நம்மளால் உதவி செய்ய முடியும் இல்லைங்களா. ஸோ உதாரணத்துக்கு ஒரு வங்கிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வங்கியில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க, ஒரு விண்ணப்ப படிவம் வச்சுருப்பாங்க, ஒரு காசு போடுறதோ காசை எடுக்கிறதோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும். அப்போ தெரியலன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர்கிட்டயா நீங்கள் வந்து கேட்கணும் இல்லைங்களா. அது வந்து சிரமம். அதுவும் இந்தியாவில் வந்து எவ்வளோ சிரமன்றது எனக்கு தெரியும். நான் ஒரு தடவை வந்து இந்தியாவுக்கு வந்திருந்த போது, அப்போ வந்து ஒரு கோவிட் பீரியட், அப்போ அந்த கொரோனா வந்திருந்த போது நாங்கள் வந்து ஒரு அவசர வேலையாக நாங்கள் வந்திருந்தேன். அப்போ வந்திருந்த போது ஒரு வங்கிக்கு நான் போனேன். எல்லா வங்கியிலும் அப்படி தான், ஒரு குறிப்பிட்ட வங்கியை நான் இப்போ பேர் சொல்ல விரும்பலை. அந்த வங்கிக்கு போன போது அங்கே வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு நகையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ எவ்வளோ கடன் இருக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு, எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அதை ஒரு எழுத்தில் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த மேனேஜரோட செக்ரட்டரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெண்மணி தான், தமிழ் பெண்மணி தான், ஒரு யங்கான பெண்மணி, ஒரு என்ன சொல்கிறது சிறிய பெண்மணி, ரொம்ப வயது இருக்காது, ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யங் தானே இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இதை கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த தொகை எவ்வளோ இருக்குன்றது எழுதி கொடுங்கன்னு ஒரு சீட்டில் எழுதி கொடுங்கன்னு கேட்குறோம். ஏன்னா அப்போ வந்து கொரோனா நேரமாக இருக்கிறதுனால நம்ம வாயில் நம்ம வந்து முகத்தில் மாஸ்க் போட்டிருக்கோம், கையை எங்கேயானு வச்சுருப்போம், அதுலேருந்து எடுத்து எழுத போகிறோம் அப்படின்ற பயத்துக்காக அவங்க சீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு நம்பர் எழுதி கொடுக்குறதுல அவங்களுக்கு எந்த வித கஷ்டமுமே கிடையாது இல்லைங்களா. அந்த நம்பர் எழுதி கொடுக்க சொன்னதுக்கு அவங்க எழுதி கொடுக்காம நீங்களே எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க சீட்டை விட்டு எழுந்து போயிட்டாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, ரொம்ப அவசரமான வேலை இருந்திருந்தா கூட அவங்க அப்படி எழுந்து ஓடி இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கேருந்து அந்த சீட்டை விட்டு எழுந்துச்சு போய் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு துளி கூட எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அப்போ ஆனால் அவங்கக்கிட்ட நல்லாவே கேட்டுட்டேன் நான், நீங்கள் இந்த மாதிரி ஒரு தமிழ் பெண்மணியாக பிறந்திருக்கிறது வந்து ஒரு வெட்கத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு வங்கியில் வேலை செய்கிறீங்க, ஒரு சின்ன உதவி உங்களால் செய்ய முடியலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததுக்கே பிரயோஜனமே கிடையாது உங்களால். அதோடு வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த உதவியை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட நல்லா கேட்டுட்டேன். அதுவும் வந்து அங்கே இருந்த மேனேஜரும் வந்து அவர் தமிழ் மேனேஜர் கிடையாது, அப்போ தான் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவரோடு இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே தவிர உதவியும் செய்யறது கிடையாது. அதற்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், தமிழ் மேனேஜர் வந்ததுக்கப்புறம், வங்கி மேலாளர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு புகார் அவங்களுக்கு கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் நல்லா ட்ரைனிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கே இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் வந்து எழுத படிக்க தெரியலன்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கும்போது எப்படியும் செய்யவே மாட்டாங்க இல்லைங்களா. இது ரொம்ப மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது. இப்போ இந்த நாட்டிலலாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து இதுக்குன்னு சில ஸ்டாஃப் வந்து கவுண்டரில் சில ஸ்டாஃப் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வரிசையாக நிற்பாங்க வந்திருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு, வாடிக்கையாளர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவே. பிரித்தானியா நாட்டில் சில ஸ்டாஃப் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எழுத தெரியலனாலும் அவங்க எழுதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஆங்கில மொழி பேசல முடியலன்னு சொன்னால் அவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் வச்சு அவங்களுக்கு பேசுவாங்க. இவ்வளோ உதவிகள் செய்யும்போது நம்ம நாட்டில் ஒரு வங்கியில் யாரோட வருமானத்தில் அந்த வங்கி மேனேஜருக்கோ இல்லை வங்கி ஊழியருக்கோ
பணம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற பணத்துலேருந்து தான், நீங்கள் அந்த வங்கியில் போடுறீங்க இல்லைங்களா, பொதுமக்கள் போடுற அந்த பணத்துலேருந்து தான் அவங்களுக்கு வருமானம் வருது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு எழுதி கொடுக்க தினமுமே எழுதி கொடுக்க சொல்லலை. ஏதோ ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, டக்குன்னு ஒரு எழுதி கொடுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எழுதி கொடுக்கணும். அல்லது அங்கே வந்து அவங்க ஒரு வாலண்டரி, அதாவது தன்னார்வ வேலையாளர்களை வந்து போடணும். அவங்க தன்னார்வ வேலையாளர்கள் போட்டால் அவங்களுக்கும் ஒரு பயிற்சி இருக்கும் இல்லையா. எத்தனையோ பேர் வந்து பிள்ளைங்க வந்து ரோட்லலாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சிறு சிறு பிள்ளைகள்லாம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள பொதுமக்களுக்கு உதவுற மாதிரி பண்ணால் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அது அவங்களும் அந்த மாதிரி தன்னுடைய என்ன சொல்கிறது, அரசாங்கமோ இல்லை அலுவலகங்களோ வந்து அந்த மாதிரி எப்படி முன்னேற்றணுன்றதை அவங்களும் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் நாம்ளும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து நம்ம யாருடைய உதவியும் கேட்காம நம்ம காலால் நம்ம நிற்க முடியும், நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழில் முதல்ல எழுத படிக்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழே எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் எப்படி எப்படியோ இருந்திருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை, அது எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ நம்மளுக்கு யூடியூப் இருக்குது. யூடியூப் மூலமாக நம்ம நிறைய படிக்க முடியும். இப்போவும் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்வு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்றது சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்க, படிக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் முன்னேற்றிக் கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஷீப்புக்கு சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஷீப்பு செம்மறி ஆடு. லேம், பி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது, LAM. ஓகேங்களா, செம்மறி ஆட்டுக்குட்டி. ஸோ ஷீப்புட்டு. கேட், CAT, கேட், பூனை. கிட்டன், KITTEN, கிட்டன். KITTEN, கிட்டன், பூனைக்குட்டி. டாக், DOG, டாக். நாய், நாய். பப்பி, PUPPY, பப்பி. டாக்குன்னு சொல்லக்கூடாது, டாக். பிகாஸ் இங்கே வந்து ஜி போட்டிருக்கோம். ஜி போட்டிருந்தால் கா சவுண்டு வரணும் இல்லைங்களா. டாக். பிக், ஸோ பிக்கு சொல்லக்கூடாது, PIG, பிக். பிக்லெட், PIGLET, பிக்லெட், பன்றிக்குட்டி. சரிங்களா. நாய்க்குட்டி, பன்றிக்குட்டி. செம்மறி ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, பன்றிக்குட்டி, கன்று. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோன்னா, செம்மறி ஆடோட குட்டியை வந்து லேம் சொல்கிறோம், கேட்டோட குட்டியை வந்து கிட்டன் சொல்கிறோம், நாயோட குட்டியை பப்பி சொல்கிறோம், பிக்கு வந்து பிக் அதே போட்டுக்கிறோம், லெட்டு போட்டுக்கிறோம், பிக்லெட் போடுறோம். சரிங்களா. கேவ், COW, கேவ். கவோட இது வந்து காஃப்னு சொல்லுவோம், CALF, காஃப்னா கன்று. இதே வந்து நம்மளுடைய கெண்டைக்கால் சொல்கிறோம் இல்லைங்களா. நம்மளுடைய முட்டிக்கு கீழே பின்பக்கத்தில் ஒரு காலில் வந்து ஒரு தடியாக சதை இருக்குது இல்லைங்களா, நல்லா பொசுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு பேர் காஃப் மசில். ஏற்கனவே நான் மசில்னு ஒன்று போட்டிருக்கேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் இருக்க ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க. MUSCLECALF, காஃப் மசில். காஃப்னா கன்றுக்குட்டி, காஃப் மசில்னா அது ஏன்னா அந்த கன்றுக்குட்டிக்கு எப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நம்ம காலுக்கு பின்னாடி இருக்கிறது, அதனால தான் அதுக்கு காஃப் மசில்னு வச்சுருக்காங்க. ஸோ கேவ். சரிங்களா, கேவ். ஸோ இது கிளன்னு படிக்கக்கூடாது, இது ஒரே வார்த்தை ஔவையாருக்கு வர மாதிரி கேவ். ஓகேங்களா. இது காஃப். ஸோ அடுத்தபடியாக கூஸ்க்கு வந்து காஸ்லிங் சொல்கிறோம், காஸ்லிங். ஸோ GOSLING, காஸ்லிங். சரிங்களா, காஸ்லிங். ஸோ இது கோஸ்லிங்னு சொல்லக்கூடாது, கோஸ் சொல்கிறோமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது, காஸ்லிங். ஓகே, காஸ்லிங் நடுவில் இருக்கணும். கூஸ், இதுக்கு கூஸ் சொல்லக்கூடாது, ஜி வந்ததுன்னா கா சவுண்டு கொடுக்கணும், கடம்க்கு வரா மாதிரி. கூஸ்லிங். HORS, ஹார்ஸோட குதிரைக்குட்டி வந்து ஃபோல். ஸோ இதுக்கும் வாத்து குஞ்சு தான் சொல்ல போகிறோம். இதோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், வாத்து குஞ்சு. ஸோ டக்குக்கும் டக்லிங்கு. ஸோ கோஸ்லிங், டக்லிங். லிங்குன்னு வந்துச்சுன்னா LING, லிங்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, சிவலிங்கம். அந்த லிங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்ததுன்னா வாத்து குஞ்சு ஆகுது. ஸோ கோஸ்லிங், டக்லிங் ரெண்டுமே வந்து வாத்து குஞ்சு தான். ஆனால் கூஸுக்கு சொல்கிறது கோஸ்லிங், டக்குக்கு சொல்கிறது டக்லிங். ஹோஸ்க்கு வந்து FOAL, FOAL, ஃபோல், குதிரைக்குட்டி சொல்கிறோம் இல்லைங்களா, குதிரைக்குட்டி.
அடுத்தபடியாக ஸோ இது டக்குன்னு சொல்லக்கூடாது, டக், டா இருக்கு இங்கே. ஓகே, டி இருந்தால் டக், டி இருந்தால் டக். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே இட்டு கோட், கோட், இங்கே ஜி, கோட், ஜிஓஏடி, கோட், ஜிஓஏடி, கோட். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 வார்த்தை படித்தா கூட போதும். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஏபிசிடியெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஏபிசிடியில் எது எதுன்னு முதல்ல படிச்சுக்கோங்க. அதை படிச்சுக்கிட்டு வந்தோடனே இந்த ஏபிசிடியை பார்த்துக்கிட்டு அடுத்தபடியாக இங்கே வந்து பாருங்கள், இது என்ன எழுத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜியாக இருக்குமா, இது ஓவாக இருக்குமா, நீங்களே நினைவுபடுத்தி பாருங்கள். தெரியலன்னு சொன்னால் அதில் போய் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நிறைய வாட்டி போடுவேன். ஆனால் எல்லாருக்கும் டைம் இருக்காது இல்லைங்களா, வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக வீடியோ ஆகிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான் வந்து நான் சுருக்கி போடுறேன். கோட். ஓகே, கோட்டோட குழந்தைக்கு குட்டிக்கு பேர் வந்து கிட்டுன்னு சொல்லுவோம், கேஐடி, கிட். ஸோ இதே வந்து கொஞ்சம் ஆங்கிலம் பேசுகிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட குட்டிங்களை நம்மளோட குழந்தைகளுக்கும் என்ன சொல்லுவாங்க, கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேஐடிஎஸ், கிட்ஸ். அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது கிட்ஸ். ஏன்னா ஆட்டோட குட்டியை வந்து மனுஷ குழந்தைங்களுக்கு கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பேச்சு மொழியில் சொல்கிறது. ஸோ சில்ட்ரன் தான் வந்து சில்ட்ரன், அது சைல்டு தான் வந்து மனிதருடைய குழந்தைகளுக்கு. இது வந்து விலங்கோட ஆட்டுக்குட்டிக்கு தான் கிட்டுன்னு சொல்லணும். ஓகே, இப்போ இவ்வளவு நான் சொல்லிட்டேன். சிக்கனுக்கு என்னவாக இருக்கும், சிக்கன்ன்றது சாப்பிட்ற சிக்கனு, ஹென்னுன்னு வச்சுக்கோங்க. கோழி குஞ்சுக்கு என்னவாக இருக்கும், கோழி குஞ்சோட பெயர் என்ன ஆங்கிலத்தில்ன்றதை எனக்கு கீழே நீங்கள் எழுதுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸோ இப்போ திரும்பியும் ஒரு தடவை இங்கிலீஷில் மாத்திரம் பார்த்துடலாம். ஷீப், கேட், டாக், பிக், cow, goose, horse, duck, goat, chicken, hen, kitten, piglet, puppy, lamb, kid, calf, gosling, fowl, duckling. Bye everyone. பார்க்கலாங்களா உங்களை சீக்கிரமாக விரைவில் சந்திக்கிறேன். Bye. See you soon. Bye.